Hi friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது முருங்கை மாங்காய் சாம்பார். இது ரொம்ப சுலபமா பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு முருங்கைக்காய், 2 துண்டு மாங்காய் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து புளி ஆட் பண்ணாம நம்ம தக்காளி ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மாங்காய் வந்து 3 துண்டு சின்னதா கட் பண்ணியிருக்கேன். ஒரு முருங்கைக்காய், சாம்பார் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இந்த அளவுக்கு வேண்டியதில்லை, இதுல பாதி போட்டாலே போதும். தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகாய், கடுகு, ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி. இதுக்கு வந்து புளி தேவைன்னா நீங்கள் புளி ஊற்றுனா தக்காளி போட வேண்டியதில்லை. கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சள் தூள், தேவையான அளவு ஆயில், துவரம் பருப்பு 50 கிராம் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம், ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வரமிளகாய், இதுக்கு பெருங்காயம் நான் சொல்லலை, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் இருந்தாலே போதும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய், முருங்கைக்காய், நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் போட்டுக்கலாம். சின்ன டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வைக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் சாம்பார் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதாவது முருங்கை மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான முருங்கை மாங்காய் சாம்பார் ரெடி. நான் சாம்பார் எப்படி செஞ்சுக்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.